வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பிஸ்கட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. பேக்கரி ஸ்டைல்லையே இருக்குங்க. நம்ம பேக்கரியில் கூட மைதா மாவில் செய்வாங்க. நாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான முறையில் குழந்தைகளுக்கு கொடுக்குறனால கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். அதே சேம் டேஸ்ட் இருக்குங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறனால பிஸ்கட்டுன்னு பார்த்தோன்னே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவில் நாம் இன்றைக்கி பிஸ்கட் செய்ய போகிறோங்க. 3 பொருள் போதுங்க நாம் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பவுட்ரு சுகருங்க. ஒயிட் சுகரை பவுட்ரு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் பவுட்ரு சுகரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவே நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெண்ணெய் நல்லா கரைஞ்சிடணுங்க. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, சர்க்கரை இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி பிஸ்கட் செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி மாவு தூவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி தான் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தேய்ச்சிக்கலாம். நான் 3ஆக டிவைட் பண்ணிவிட்டேன். நம்ம எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கக்கூடாதுங்க. சப்பாத்திக்கு நம்ம ரொம்ப லேசாக தேய்ப்போம். இது கொஞ்சம் தின்னாக இருக்கணும். எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணும்னு சொல்கிறேன், காட்டுறேன். பாருங்கள் திக்னஸ் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ தேய்ச்சாச்சு. எந்த அளவுக்கு திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட் பார்த்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி மூடி இருந்தால் கூட குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்லே இருக்குங்க நம்ம கட் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சோம்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நல்லா ஒட்டாமையே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பிரித்து விட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுமே போட்டாச்சு. எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சீக்கிரம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லா மாவையும் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பாருங்கள், ஒரே மாதிரி சேஃபு சூப்பராக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுருக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பிஸ்கட் தேய்ச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணணுங்கிறது கூட இல்லைங்க, இது ஒட்டியெல்லாம் போகாது. ஸோ நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம் வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கருகிடும், ஆனால் வேகாது. ஸோ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு ப்ரௌனிஷாக வந்துருச்சு. பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஸோ எடுத்துக்கலாம். இதே மாதிரி தாங்க நான் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டுக்காவே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக்கரியில் கூட உங்களுக்கு மைதா மாவில் கிடைக்கும். ஸோ நாம் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைப்பீங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மைதா மாவு பிஸ்கட் மாதிரியே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா சவுண்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்குங்க இந்த பிஸ்கட்டு. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோதுமை மாவில். ஸோ வேறு பிஸ்கட்டே நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில்.
அது வரைக்கும் நன்றி. பாய்.